சபரிமலை தெய்வம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமி வரலாறு மூன்றாம் பகுதி. அசுரனின் விருப்பம். மோகினியின் அழகிய சிரிப்பில் தன்னை மறந்து தான் யார் என்பதை அறியாமல் நின்றிருந்த பஸ்மாசுரன் தன் மனதில் தோன்றிய எண்ணங்களை மோகினியிடம் எடுத்துரைத்தான். அதாவது, நான் அசுர குலத்திலேயே மிகவும் பலம் வாய்ந்தவன் என்றும் என்னை எவராலும் வெல்ல இயலாது என்றும் என்னை கண்டு சிவபெருமானே பயந்து மறைந்துள்ளார் என்றும் தன்னை பற்றிய பெருமைகளை மோகினியிடம் எடுத்துரைத்தான். பின்பு, மோகினியே, உன் அழகானது என்னிடம் இருக்கும் சக்தியை காட்டிலும் பலம் கொண்டதாக உள்ளது என்றும் நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்றும் அசுரனான பஸ்மாசுரன் மோகினியிடம் கேட்டான். மோகினியின் விருப்பம். ஆனால் மோகினியோ தன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகின்றவர் தன்னுடன் நடன போட்டியில் ஈடுபட்டு தன்னை வென்றவனாக இருக்கும் பட்சத்தில் நான் அவனை திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினாள். அசுரனான பஸ்மாசுரன், அதற்கென்ன, நானும் நடன கலையில் வல்லவன், உன்னுடன் போட்டியிட்டு உன்னை வென்று உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் பார் என்று நடன போட்டிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டான். நடன போட்டி தொடங்குதல். பின்பு மோகினி நடனமாட அவளுடன் இணைந்து பஸ்மாசுரனும் நடனமாடத் தொடங்கினான். நடன கலையில் தனது வலது காலை தூக்கி இடது கால் இவ்வுலகை வெல்லக்கூடியவர் என்பதை போல் தனது சிகை அலங்காரம் மற்றும் வாகனங்கள் மூலம் அனைத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள் மோகினி. மோகினியின் நடனத்திற்கு தகுந்தால் போல் பஸ்மாசுரன் தனது நடன கலைகளின் மூலம் மோகினி நடனத்திற்கு ஈடுகொடுத்து ஆடிக்கொண்டிருந்தான். வரமே அழிவை அளித்தல். பஸ்மாசுரனின் கவனம் முழுவதும் மோகினியை சுற்றியே இருக்கும் பட்சத்திலும் அவள் ஆடும் நடன அசைவுகளை கவனிப்பதிலும் தனது முழு எண்ணத்தையும் அவள் மீது மட்டுமே அவன் கொண்டிருந்தான். இன்னொரு நிலையில் மோகினி தனது வலது காலை தூக்கி இடது காலால் பின்னோக்கி மடக்கி அபிலாஷைகளை காட்டி தனது கரங்களால் பலவித அபிநய முத்திரைகளை வெளிக்கொணர்ந்து அவனது கவனத்தை முழுவதும் தன்மீது இருக்கும்படி செய்து கொண்டிருந்தாள். பஸ்மாசுரன் நிகழ்வது யாதென அறியாமல் மோகினிக்கு சமமாக நடனமாடி அவளை மகிழ்வித்து கொண்டிருந்தான். நடன கலையில் ஒரு இடத்தில் தனது இரு கரங்களை தூக்கி மார்பிற்கு இணையாக வைத்து தனது நடன அசைவுகளால் தனது கரங்களை சிரத்தின் மீது வைத்து நடனமாடினாள் மோகினி. மோகினியை பின்தொடர்ந்து நடனமாடிக்கொண்டிருந்த பஸ்மாசுரன் அவர்களை பின்தொடர்ந்து நடனமாடும் நிலையில் தான் பெற்ற வரம் பற்றிய எண்ணம் அவன் நினைவிற்கு எட்டாமல் நடன நிலையில் தன்னை முழுவதும் மறந்து அபிநய கலையால் தனது கரங்களை கொண்டு தனது சிரத்தின் மீது வைத்த அடுத்த கணமே அவன் பெற்ற வரத்தால் முழுவதும் எரிந்து சாம்பலாகி தனது அழிவை தேடிக்கொண்டான். மணிகண்டன் பிறப்பு. முன்னொரு சமயம் பிரம்மதேவர் தேவர்களுடன் வந்து மகிஷி அரக்கியை பற்றியும் அவள் பெற்ற வரத்தை பற்றியும் எடுத்துரைத்து அரக்கியால் தேவர்கள் அடையும் இன்னல்களை சிவபெருமானிடம் எடுத்துரைத்திருந்தார். பஸ்மாசுரன் முழுவதுமாக அழிந்த பின்பு திருமால் சிவபெருமானை எண்ண சிவபெருமானும் அவ்விதம் தோன்றினார். சிவபெருமான் மோகினியாக அவதாரம் கொண்ட திருமாலை கண்டதும் பிரம்மதேவர் எடுத்துரைத்திருந்த மகிஷி அரக்கியை அழிக்கும் தருணத்திற்காக காத்திருந்தது போல் சிவபெருமான் மோகினி அவதாரத்தை காண இரு சக்திகளின் இணைவால் ஒரு மாபெரும் சக்தியானது பல லட்ச சூரிய ஒளியின் வெளிச்சத்தை காட்டிலும் அதிக வெளிச்சம் கொண்ட ஒரு குழந்தையை உருவாக்கியது. தேவர்களின் மகிழ்ச்சி. இரு சக்திகளின் இணைவால் உருவான குழந்தையை காணவும் அரக்கியின் இன்னல்களிலிருந்து தங்களை காக்கும் வல்லமை கொண்ட ஐயனை காணவும் தேவாதி தேவர் கூட்டம் அனைவரும் அவர் உருவான இடத்தை வந்தடைந்து அக்குழந்தையை கண்டு மனம் மகிழ்ந்தனர். இவ்விடத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பந்தள ராஜன் எனும் அரசன் மிகுந்த சிவபக்தி கொண்டவன் என்றும் அவனுக்கு பிள்ளை இல்லையே என்றும் ஏங்கிக் கொண்டு உள்ளான்.
அவன் ஏக்கங்களை நீக்கும் பொருட்டு இக்குழந்தை அவரிடமே வளர்ந்து தனது அவதார கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்று கூறி அருளினார் சிவபெருமான். ஈசனாரும் மோகினியும் பிறந்த குழந்தையின் கண்டத்திலேயே ஒரு மணியை கட்டி வைத்துவிட்டு மறைந்தனர். அப்போது வானத்திலிருந்த வண்ணமே ஒரு மரத்தின் நிழலில் பசும் புல் கொண்ட படுக்கையில் இந்த குழந்தையை தேவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பந்தளராஜன் வருகை. மனதில் இருந்த பலவித குழப்பங்களால் வனத்தில் வேட்டையாடவும் விருப்பமில்லாமல், ஆனால் வேட்டையாட வேண்டும் என்ற எண்ணத்துடனும் வனத்தை நோக்கி சில வீரர்களுடன் பந்தள நாட்டு அரசனான ராஜசேகர பாண்டியன் மிகுந்த சோர்வுடன் வந்து கொண்டிருந்தார். ஒரு நிலையில் குழந்தையின் அழுகுரல் கேட்கவே தனது எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அழுகுரல் வரும் திசையை நோக்கி தனது குதிரையில் அமர்ந்து தனது வீரர்களுடன் இணைந்து அவ்விடம் வந்து பார்த்தார். அவ்விடத்தில் இருந்த குழந்தையை கண்டு ஆச்சரியமும் வேதனையும் கொண்டார். மிருகங்கள் நடமாட்டம் நிறைந்த வனத்தின் நடுவே யாருடைய துணையும் இல்லாமல் ஒரு குழந்தையானது தன்னந்தனியாக இருப்பதை கண்ட மன்னன், யாருமில்லாமல் ஒரு குழந்தையானது அவ்விடம் தனியாக அழுது கொண்டு இருப்பதை கண்டு அதன் அருகே சென்று அக்குழந்தையை எடுத்து தன்னுடன் வைத்து கொண்டு மற்ற வீரர்களை குறிப்பிட்ட தூரத்தில் மனித நடமாட்டம் உள்ளதா என அறிந்து வர உத்தரவிட்டார். வீரர்கள் அனைவரும் மன்னரின் ஆணைக்கு இணங்கி குறிப்பிட்ட தூரம் வரை செல்ல, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து வந்து தங்களது மன்னனிடம் எடுத்துரைத்தனர். வீரர்கள் சென்ற சில நொடிகளிலேயே தன் மார்பின் அருகில் வந்த குழந்தையானது அழுகையை நிறுத்தி புன்னகைக்க தொடங்கியது. அக்குழந்தையின் புன்னகையில் இந்நாள் வரை தனது மனதில் இருந்த அனைத்து விதமான கவலைகள் மற்றும் துன்பங்கள் என அனைத்தும் மறைந்து இதுநாள் வரை மன்னனாக இருந்து தனக்கு கிடைக்காத மன மகிழ்ச்சியை அக்குழந்தையை தனது கரங்களில் ஏந்திய நொடி பொழுதில் இருந்து அவர் அனுபவித்தார். நன்றி தெரிவித்தல். குழந்தையானது பந்தளராஜனின் கரங்களில் இருப்பதைக் கண்ட தேவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டனர். வீரர்கள் கூறிய செய்திகளை கேட்ட பந்தளராஜன் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டார். குழந்தையானது இறைவனால் தன் மனதில் உள்ள கவலைகளை போக்கும் பொருட்டு அளிக்கப்பட்ட வரமாகவே கருதினார் பந்தளராஜன். அவ்விடத்தில் சிவபெருமானுக்கு மனதார மிகவும் பரிசுத்தத்துடன் நன்றி தெரிவித்தார். 3ஆம் பகுதி நிறைவடைந்தது.